ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரிமிஷன் அவர் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாகவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து தர்மஸ்தலா வரைக்கும் ரோட் ட்ரிப்பா பை கார்ல எங்க ஃபேமிலியோட போறோம். அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க பாத்தீங்கன்னா காலையில ஒரு 7:40 போல வீட்ல இருந்து கிளம்பி இருந்தோம். வீட்ல இருந்து கிளம்பி பெங்களூர் சிட்டியை தாண்டறதுக்கே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் எடுத்துச்சு. பெங்களூர்ல இருந்து தர்மஸ்தலா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 296 கிலோமீட்டர்ஸ் வந்தது. கூகுள் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.5 மணி நேரம் எடுக்கும் இந்த ட்ரிப்புக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு டைமிங்ஸ் காமிச்சிருந்தது. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஃபார் தர்மஸ்தலா. இது வரைக்கும் நாங்க தர்மஸ்தலா அந்த பக்கம்லாம் போனதே கிடையாது. இதுதான் முதல் முறை நாங்க போறது பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைமா போறோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மைசூர் போயிருக்கோம். பட் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கமா போறது. ஃபர்ஸ்டா நம்ம ஒரு டோலை கிராஸ் பண்ண போறோம். இது வந்து பெங்களூர்ல இருந்து எக்ஸிட் ஆகிற டோலு. அப்படியே மேப்லயே போட்டிருக்கு பாருங்க, மைசூர் ரோட்னா எப்படி போகும், எலக்ட்ரானிக் சிட்டி எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த சைட் போக வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போறோம். ஃபைனலா நம்ம பெங்களூர் விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த லெஃப்ட் எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரே ஹைவே தான். இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா NH75 ஹைவே. இது டைரக்டா நம்ம ஒரே ரோடு தான், ஹாசன் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் தான் நம்ம போறோம். லெஃப்ட் ரைட்னு எந்த டைரக்ஷனும் கிடையாது. கம்ப்ளீட் ஹைவே, நல்லா ஃப்ரீயா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம ட்ரைவ் பண்ணி போகலாம். இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டோல். இந்த டோல் கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரைவ் கண்டினியூ பண்ணும்போது என் பையன் ஜெயதேவ் பாத்தீங்கன்னா ரொம்ப விளையாட ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு வெளியே வந்தோடனே நல்ல எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அவரால் உட்காரவே முடியல சீட்ல, ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்தான். பெங்களூர்ல இருந்து தர்மஸ்தலா போறதுக்கு கூகுள் மேப் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 ரூட் காமிச்சது. ஃபர்ஸ்ட் ரூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து மைசூர் வழியா போய் சென்னப்பட்டினா ரீச் ஆகி, சென்னப்பட்டினால இருந்து ஹாசன் வழியா போய் தர்மஸ்தலா ரீச் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தது எங்களுக்கு. இன்னொரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா நெலமங்கலா வழியா போய் சென்னப்பட்டினா ஒரே ரோடு அப்படி போயிட்டு ஹாசன் கிராஸ் பண்ணி அங்க இருந்து நம்ம தர்மஸ்தலா போற மாதிரி ரூட் காமிச்சிருந்தது. இந்த 2 ரூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெங்களூர் டு தர்மஸ்தலா நெலமங்கல வழியா போற ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்காங்க. பட் ஆனா இந்த மைசூர் வழியா போற ரூட் வந்து 350 கிலோமீட்டர்ஸ் வந்தது. தேவையே இல்லாம ஒரு சுற்றுற மாதிரி இருந்தது. அதனால நாங்க ஒரே ரோடா இருந்த அந்த நெலமங்கலால இருந்து சென்னப்பட்டினம் வழியா போற ஒரே ரோட நாங்க சூஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, நம்ம மைசூர் ரோட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 7.5 hours டிராவல் டைம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தது. அதோட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஏன் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா சுத்திட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரே ரோடா போயிடலாமே, இதுவே ஈஸியா இருக்கும் அப்படின்றதால இந்த ரூட் நாங்க சூஸ் பண்ணிட்டோம். டைம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 9:15 இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல யாருமே சாப்பிடல. சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டணும். இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா பக்ஷாலா அப்படின்னு சொல்லிட்டு. காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு டேபிள் கூட ஃப்ரீ கிடையாது, எல்லாமே ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ 1/2 hour 1 hour வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இங்க இருந்துச்சு. இவ்வளவு நேரம் நம்மளால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பக்ஷாலாக்கு பக்கத்துல வந்து ஒரு கடை மாதிரி இருந்தது. அது உள்ள வந்து ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். பசுவும் கண்ணும் சேர்ந்த மாதிரி வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை அப்படியே உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம், வேற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பாத்துருந்தோம். இந்த ஹோட்டல் பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க, ஏன்னா கன்னடத்துல போட்டிருந்தது, அதனால எனக்கு படிக்க தெரியல கன்னடம். இந்த ஹோட்டலுமே கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்தது. பட் ஆனா அங்க இருந்த மாதிரி உட்கார கூட இடம் இல்லாத மாதிரி இல்ல, கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருந்தது. நாங்க போன டைம்ல அவங்க சாப்பிட்றதுக்கு தோசை வடைய தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. டீ காஃபி வேணா எடுத்துக்கலாம், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அங்கேயுமே ஆர்டர் பண்ணி ஒரு 10 to 15 minutes ஆர்டர் எடுக்கிறதுக்கே டைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டர் எடுத்து தோசை வந்துச்சு. அது வரைக்கும் ஜெயதேவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா, அவங்க பாட்டி கூட விளையாடிட்டு அவங்க பெரியப்பா கூட விளையாடிட்டு.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பியாச்சு. சாப்பாடு நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. அந்த கிரீன் போர்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஹாசன் வந்து இன்னும் 120 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னு காமிக்குது பாருங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கோம். பட் ஆனா 2 சைடும் அந்த கிரீனரிஸ பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப நாளா உள்ளவே இருந்துட்டோமா சிட்டிக்குள்ளேயே. இந்த மாதிரி பச்சை பசேல்னு பார்க்கும்போது உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. 2 சைடும் அவ்வளோ சீனிக்கா இருக்கு. பார்த்துக்கிட்டே போலாம் போல இருக்கு. நமக்கு போரிங்காவே இருக்காது இந்த டிராவல். இந்த டிராவல்ல நம்ம சீனரிஸா மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் தூங்கிடுவாங்க வண்டியில ஏறி உட்காந்து. பட் ஆனா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டு போனா உண்மையாலே மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த பஸ் வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இத பார்த்துட்டு எங்க ஜெயதேவ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அவனுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டே போற வண்டியெல்லாம் காமிச்சு டாட்டா பை சிந்தாச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை பார்த்தாலே அவர் டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றாரு, அப்புறம் பேக் சீட் போறாரு, திருப்பி ஃப்ரண்ட் சீட் வராரு. அவருக்கு நல்லா ஜாலியா இருக்கு இந்த டிராவல். இப்ப நம்ம கிராஸ் பண்றது பாத்தீங்கன்னா 3வது டோல். நாலாவதா ஒரு டோல் ஒன்று வந்தது. அந்த டோல் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்ம வண்டி கிராஸ் ஆகி வந்துட்டோம். பட் ஆனா மொத்தமே பெங்களூர்ல இருந்து நாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 டோல் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஜேர்னில நான் எந்த டோலும் பார்க்கல. தர்மஸ்தலா வரைக்குமே, அதுக்கப்புறம் நடுவுல வேற எந்த டோலும் வரல. இப்ப நீங்க பாக்குற இடம் பாத்தீங்கன்னா ஹாசனோட ஹைவே தான். ஹாசன் வந்து கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரோடு ஒன்றும் அவ்வளவா சரியில்லை. ஒரு பக்கம் வந்து பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் வந்து டூ வேவா ஒரே ரோட்ல ஆப்போசிட் வெஹிக்கிளும் வரா மாதிரி வச்சிருந்தாங்க. அங்கங்க மேடும் பள்ளமா இருந்துச்சு. இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கம்ப்ளீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ரோடுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு ஹைவேல உங்களுக்கு ரோடு அவ்வளவா நல்லா இல்ல. அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் ஹைவே மாதிரி டபுள் வே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு அந்த ரோடு. நீங்க ஆப்போசிட்ல ஒரு பிரிட்ஜ் மாதிரி பாக்குறீங்க பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டி பாலமா. இந்த பாலத்து வழியா தண்ணி வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கூட கன்னியாகுமரி பக்கத்துல மாத்தூர் தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். பட் ஆனா நேரா போனது அதே மாதிரி மெத்தட் தான் இதுவும் நினைக்கிறேன். இப்ப நீங்க பாக்குற இடம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணலாம் கார் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண இடம் தான். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போட்டா மரம். அது ஃபுல்லா சப்போட்டாவா இருந்துச்சு. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அது ஆக்சுவலா ரோட் சைடு தான் இருந்தது. நாங்க போயிட்டு இருந்த ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரோட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால டேக் டைவர்ஷன் சொல்லி ஒரு ரோட் போட்டிருந்தாங்க. அது வந்து ஊருக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் சுத்திட்டு போய் திருப்பி அந்த பக்கத்துல இருக்க பைபாஸ கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அந்த ரோட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரெண்டு பக்கமும் பாருங்க, அந்த நெல் வயலாம் பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பட் ஆனா இதோட இந்த அளவுக்கு நிக்கலங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப ரொம்ப அழகான சீனிக் பிளேசஸ் எல்லாம் வரப்போகுது. மிஸ் பண்ணாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சக்லேஷ்புரம் எல்லாம் கிராஸ் பண்ணி மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமே நம்ம போற ரூட் எல்லாமே பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல பயணம் பண்ற மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்க வந்து ரோட வந்து பெருசு பண்ணிட்டு வராங்க. நிறைய இடத்துல ரோடு வந்து பெருசா கட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம ரோட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரம் குண்டும் குழியுமா மேடும் பள்ளமுமா தான் இருக்கு இந்த ரோடு. இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்ஸா வருது. அதாவது வந்து திரும்பும் போது அந்த இடத்துல வந்து கொஞ்சமா அதை பொறுமையா திரும்புறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. சம்டைம்ஸ் வந்து அதனால டிராபிக் ஜாமா கூட ஆகுது. இதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ண போறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது சீனரிஸ் எல்லாம் சும்மா சூப்பரா இருக்கும். ஈவன் மான்சூன்ல வேற லெவல்ல இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்பயே நம்ம கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு.
ஒரு 1 ஹவர் டிரைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோட் கண்டிஷன் ஓகேவா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல சீனிக் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே பார்த்துட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமா இருந்துச்சு. சரி, அது 1 மணிக்கெல்லாம் வந்து இவ்வளவு பனிமூட்டமா இருக்கே, நல்ல வெயில்ல வந்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். சடனா பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சேஞ்ச் அவ்வளவு அழகா இருந்தது அந்த இடம்லாம் பாக்குறதுக்கு. முன்னாடி என்ன வருது என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த கிளைமேட். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஒரு டிராவல் பண்ணி வந்துட்டோம். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பஸ் எல்லாத்தையும் வந்து இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. டீ காஃபி வாஷ்ரூம் பிரேக்காக ஸ்டாப் பண்ற இடம் போல இருக்கு. சரி, நாமளும் ஒரு டீ இல்ல ஏதாவது சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு போலாம், சாப்பிட்டுட்டே போயிடலாம், மணி 1 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவோம். அந்த இடம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேச்சர் அப்படியே கொட்டி கிடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்தது இந்த இடம்லாம். ஏன்னா அந்த பனி சோர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மூவ் ஆகி போறத நீங்க பாப்பீங்க. அவ்வளோ சூப்பரான பிளேஸ் இது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேட்டா தானே மார்னிங் சாப்பிட்டோம். சோ பசி இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால இங்க இருந்து கிளம்பியாச்சு. இங்க இருந்து கிளம்பும் போது அந்த ஆப்போசிட்ல பாருங்க அந்த பனி அப்படியே கம்ப்ளீட்டா சோர்ந்துருக்கு. நாங்க போற இந்த ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டு வந்தது. ரொம்ப நேரமா அந்த ரிவர் நான் பாத்துட்டு வரேன். பட் ஆனா ஒரு இடத்துல நின்று வியூ பாக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது எங்கேயுமே சரியான இடம் கிடைக்கல. காரை பார்க் பண்ணிட்டு பாக்குற மாதிரி. ஹஸ்பண்ட் சொன்னாரு போற வழியில ஏதாவது ஒரு ஸ்பாட் இருக்கும், நம்ம அங்க நிப்பாட்டி அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ரிவர் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 கிலோமீட்டர் நாங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். கண்டினியூஸா அந்த ரிவர் நான் பார்த்துட்டே வரேன் எல்லா இடத்துலயுமே. ஃபைனலா ஒரு நல்ல ஸ்பாட் கிடைச்சிருக்கு. அங்க இருந்து நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த ரிவர் வியூ. அவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லொகேஷனை மிஸ் பண்ணாம பாத்துட்டு போங்க. அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். இது வந்து நீங்க ஆன் ரோட் டிரைவிங்லயே பார்க்கும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த ரிவர் தெரியும். உங்களுக்கு வியூ பாயிண்ட் நீங்க கிராஸ் பண்ணும்போதே நல்லா பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மழை தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்க சாரல் மழையாவே பெஞ்சிட்டு இருந்தது. வீடியோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா காரோட கண்ணாடியில வந்து ஒரே மழை துளிகளா இருக்கும். அதனால உங்களுக்கு அவ்வளோ கிளியரா இருக்காது. இப்ப நீங்க பாக்குற இடத்துல ரைட் எடுத்தோம் அப்படின்னா தர்மஸ்தாலா, ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா பெங்களூர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம ரைட் எடுக்கணும் தர்மஸ்தாலாக்கு. ஹைவேல இருந்து இந்த லெஃப்ட் எடுத்தோம்னு சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து தர்மஸ்தலா வரைக்கும் இதே மாதிரி தாங்க ரூட் இருக்கு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்கு இந்த ரோடு. ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரலாம், நம்ம ஒரு வண்டி போகலாம், அந்த அளவுக்கு தான் ரோடு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா போட்டிருக்காங்க. இந்த பள்ளம் மேடு அப்பெல்லாம் இல்ல, ரோடு கிளீனாவே நல்லா இருக்கு. ஆனா ரெண்டு பக்கமும் ஒரு காட்டுக்கு நடுவுல டிராவல் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது இந்த டிராவலிங். நேச்சரோட நம்ம டிராவல் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த இடம் உண்மையில ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ அழகா இருக்கு சீனரிஸ்லாம். தர்மஸ்தலா போறதுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் நிறையவே வருது. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருந்து அதை நாங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ அதை கிராஸ் பண்ணி போறோம் பாருங்க. சீனிக்லாம் அவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலே இந்த மான்சூன் வர்றது கூட ஒரு நல்லா தான் இருக்கு. ஏன்னா நாங்க வந்த டைம் மான்சூன் கிடையாது. பட் ஆனா மழை கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சிட்டே இருந்துச்சு நடுவுல. அவ்வளவு அழகா இருந்தது இந்த இடம் எல்லாம் பாக்குறதுக்கு. ஃபைனலா நாம தர்மஸ்தலா வந்தாச்சு. காலையில 7:45க்கும் என்னமோ வீட்டுல இருந்து கிளம்பினோம்னு நினைக்கிறேன். இப்போ மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 4:15 ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிராவல் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5.5 hours தான். நம்ம வர வழியில பாத்தீங்கன்னா டிஃபனுக்காகவும் லஞ்சுக்காக டீ பிரேக்காகவும் நாங்க வந்து ஸ்டாப் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம் வண்டிய. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 8 hours ஆயிருக்கு. பட் ஆனா இந்த ஜேர்னி வந்து 8 hours போனதே தெரியலன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர்ஸ், ரிவர், ஃபால்ஸ் இதெல்லாம் நாங்க பாத்துட்டு வரும்போது எங்களுக்கு உண்மையிலே டைம் போறதே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு வந்த டிராவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனா அடுத்ததா நாம தர்மஸ்தலா டெம்பிள் பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. அடுத்ததான் அதுதான் அப்லோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை.